ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு போராடிட்டு இருக்கிறவரா? அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னா, இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி உங்க வாய்க்கு ஒரு பூட்டு போடுறது. அதாவது நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கு நாம தான் காரணம். இல்ல நம்ம வாய்தான் காரணம் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இப்ப நம்ம கேட்க போற கதை. இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் உங்களுக்கு கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது மூலமா நீங்க இந்த கதைகள் எல்லாம் கேட்டு மகிழலாம். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு காட்டுடைய நடுப்பகுதியில ஒரு சின்ன ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில 3 நண்பர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 அழகான அன்னப்பறவை, ஒரு ஆமை. இவங்க 3 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க எல்லாருமே தினம் மாலை பொழுதுல அந்த ஏரி கரையில உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு அன்னப்பறவை சொல்லுது, இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, மழை கூட ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த சின்ன ஏரியில சீக்கிரமாவே தண்ணி வத்தி போயிடும், நம்ம அதுக்கப்புறமா இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. அது கேட்ட இன்னொரு அன்னப்பறவை, அதுக்கு எதுக்கு நண்பா ரொம்ப கவலைப்படுற? கவலைப்படாத, நம்ம நிறைய நீர் இருக்கக்கூடிய பெரிய ஏரி எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நம்ம இடம் பெயர்ந்தலாம் அப்படின்னு சொல்லுது. மறுநாள் 2 அன்னப்பறவைகளுமே எங்க நிறைய தண்ணி இருக்கோ அந்த ஏரியை தேடி பறந்து போறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஒரு 5-6 கிராமம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஏரி தண்ணி நிறைய இருக்கக்கூடியது இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம போய் ஆமையார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆமைய பாக்குறதுக்காக வராங்க. வந்து ஆமை கிட்டையுமே சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு ஏரிய கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இடத்துக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஆமை சொல்லுது, பரவாயில்ல, உங்களுக்குன்னா கடவுள் நல்ல பெரிய 2 சிறகுகளை கொடுத்திருக்காரு, அதனால நீங்க நல்லா பறந்து இந்த மாதிரி ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால ஈஸியா போக முடியும். ஆனா என்ன பாருங்க, என்னால அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது இல்லையா, இந்த சின்ன ஏரியில எவ்வளவு தண்ணி இருக்கோ அது வரையும் நான் உயிரோட இருந்துட்டு தண்ணி தீர்ந்த பிறகு நான் இங்கேயே இறந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லுது. இதை கேட்ட அந்த அன்னப்பறவைகளுக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆமையே கேக்குது அன்னப்பறவைகள் கிட்ட, இந்த மாதிரி நீங்க ஏதாவது யோசனை பண்ணி உங்க கூட என்னையும் அந்த பெரிய ஏரிக்கு கூட்டிட்டு போங்க, அங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு கேக்குது. இந்த அன்னப்பறவைகளும் ஆமா, ஆமையார் கூட நம்மளுடைய நண்பர் தானே, அவரையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழிய பத்தி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ஆமைக்கு ரொம்ப அவசரம். எவ்வளவு நேரம் தான் யோசிப்பீங்க, ஏதாவது முடிவு எடுங்க, முடிவு எடுத்து என்னையும் உங்க கூட இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குது. அதுல ஒரு அன்னப்பறவை, சரி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், அந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, நான் ஒரு பெரிய குச்சி ஒண்ணு கொண்டு வரேன், அதுல இந்த நடு பகுதியை ஆமை அதோட வாயில நல்லா இருக டைட்டா புடிச்சுட்டா நம்ம 2 பேரும் மத்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த முனைகளை நம்ம வாயால புடிச்சிட்டு அதை தூக்கிட்டு பறந்து போயிடலாம் அப்படின்னு அது சொல்லுது. சரி, ஆனா இதுல ஒரு சின்ன ஆபத்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஆமையாரே, நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த பறந்து போறப்போ வாயை திறந்துடவே கூடாது, எந்த ஒரு வார்த்தையுமே பேசக்கூடாது. அப்படி நீங்க வாயை திறந்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து நீங்க இறக்க கூட நேரிடலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஆமையும், இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், நான் நல்ல டைட்டாத நான் புடிச்சுப்பேன், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு அன்னப்பறவையும் ஒரு குச்சை கொண்டு வருது. கொண்டு வந்தோடனே அந்த ஆமையும் நல்ல டைட்டா நடுவுல பிடிச்சுக்குது. இந்த 2 அன்னப்பறவைகளுமே சைட்ல புடிச்சிட்டு தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பறந்து போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த கிராமங்களை கடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்துல கீழே மக்கள் எல்லாருமே இது ரொம்ப ஆச்சரியமா அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குறாங்க.
ஒருத்தர் வந்து சத்தமா சொல்றாரு, இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கே, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. ஒரு ஆமை கீழே தொங்க 2 அன்னப்பறவைகள் அதை புடிச்சிட்டு தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தமா அந்த வானத்தை பார்த்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மேல இருந்து இத பார்த்த அந்த ஆமை என்ன நினைக்குதுன்னா, நம்மள பத்தி தான் இவங்க எல்லாரும் ஏதோ பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலையே, இத எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த அன்னப்பறவைகள் கிட்ட நம்ம அதை கேட்கணும், நம்மள பத்தி என்ன அவங்க பேசுறாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்துல அது தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வாயை திறந்து கேட்கலான்னு யோசிக்குது. அப்படி வாயை திறந்த உடனே மேல பறந்துட்டு இருந்தது அங்க மேல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்து அதனுடைய ஓடுகள்லாம் உடைஞ்சு அது இறந்தே போயிடுது. அந்த மாதிரிதான் நம்ம கூட தேவையில்லாத இடத்துல தேவையில்லாம பேசணும்னா அந்த ஆமைக்கு நடந்ததுதான் நம்மளுக்கும் நடக்கும். இந்த கதையை நம்ம மனசுல வச்சுப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.